வணக்கம். பொதுவா மனுஷங்க கிட்ட இருக்கக்கூடாத குணங்கள் நெறைய சொல்லலாம். அதுல ஒரு முக்கியமான ஒரு 3 குணம். குணம் பொறாமை. 2வது நமக்கென்னன்னு இருக்கு. அதாவது அக்கறை இல்லாம இருக்கிறது. 3வது சந்தேகம். இந்த 3 குணம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நாம பழகுற ஆட்கள்ட்ட இருக்கக்கூடாது. நம்மகிட்ட இருந்தா அவங்களுக்கு கஷ்டம். நம்ம பழகுறவங்க கிட்ட அந்த குணம் இருந்தா நமக்கு நஷ்டம். இத தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 3 கதையில பார்க்க போறோம். கதை என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஊர்ல ஒரு ஒரு ஆராய்ச்சிக்காக பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய பாத்திரத்தில ஒரு 10, 15 நண்டு அதில போட்டு வச்சுடுறாங்க. அத மூடிலாம் வைக்கல. ஒவ்வொரு நண்டா மேல ஏறுது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒண்ணு ஏறுது, இறங்குது, கீழ விழுது. இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்குது. இவங்க அது எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாம இவங்க ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. 2, 3 நாள் பொறுத்து வந்து பார்க்குறாங்க. எல்லா நண்டும் அதுக்குள்ளவே தான் இருக்கு. ஒண்ணு கூட வெளியிலயே வரல. இத்தனைக்கும் பாத்திரம் ரொம்ப உயரம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு வாயகன்ற ஒரு பாத்திரம் அவ்வளோதான். எதுவுமே போல. ஏன் போலன்னு சொல்லி அதுக்கப்புறமா உத்து கவனிக்கும்போது தான் தெரியுது. ஒரு நண்டு ஏறுச்சுன்னா, அடுத்த நண்டு அத இழுத்து இழுத்து விட்டுடுது. இதுவும் நம்ம விளையாட்டுல நம்ம அந்த தவளை கதை வச்சு சொல்லுவாங்க. அந்த மாரி தான் அந்த நண்டுகள் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா, எந்த ஒரு நண்டுமே அடுத்த நண்டு ஏறுறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்குது. அத இழுத்து இழுத்து கீழ விட்டுடுது. இது வந்து 1. 2வது ஒரு காட்டுல விலங்குகள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க இல்லையா? ஒரு தண்ணி தொட்டி. அந்த தண்ணி தொட்டியில ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கொஞ்சம் காரத்த கலந்துடுறாங்க. முதல்ல ஒரு மயில் வந்து குடிக்குது. அதுக்கு அந்த காரம் தெரிஞ்சு போகுது. உடனே ரொம்ப சிரமப்படுது. அந்த நேரம் அது சிரமப்பட்டுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த வழியா ஒரு வான்கோழி வருது. அந்த வான்கோழி வர்றத பார்த்த உடனே இந்த மயில் வந்து ஒண்ணுமே நடக்காத மாரி அது பாட்டுன்னு தள்ளி போயிடுது. வான்கோழிக்கு தண்ணி தாகம் ரொம்ப அதிகம். அது கொஞ்சம் நெறையவே குடிச்சிடுது. அது ரொம்ப சிரமம். தொண்டெல்லாம் எரியுது. ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இருக்குது. ரொம்ப நேரமா அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த நேரம் பார்த்து அந்த வழியா ஒரு வாத்து கூட்டம் வருது. அந்த வாத்து கூட்டம் தண்ணி குடிக்க தான் போகுதுன்னு வான்கோழி நல்லாவே தெரியும். வான்கோழி கண்டுக்காம ஒரு ஓரமா நின்னு அதோட அவஸ்தை அது பட்டுக்கிட்டே இருக்கே தவிர, அப்போ கூட வாத்துக்களுக்கு இதில குடிக்காதன்னு சொல்றதுக்கு அதுக்கு தோணல, சொல்லல. வாத்துக்களும் இதே மாரியே வர ஒவ்வொரு மிருகமும் அது அது குடிக்கிறதுக்கு அவஸ்தைப்படுதுங்களே தவிர, அடுத்து வர்ற மிருகத்துக்கு இது நல்லா இல்ல, அது குடிக்காதுன்னு சொல்றதுக்கு அதுகளுக்கு சொல்ல தெரியலையா, இல்ல சொல்லலையான்னு தெரியாது. ஆனா மொத்தத்தில அது அது அவஸ்தைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. இதுதான் வந்து அக்கறை இல்லாம இருக்குது. அவங்க பாட்டுக்கு ஏதோ அவங்க வேலைய அவங்க பார்த்துட்டு இருக்குது இது. 3வது சந்தேகம். இது இருக்கிறதுலே மிகப்பெரிய டேஞ்சர் எதுனா சந்தேகம். உங்களுக்கு இருந்தாலும், எனக்கு இருந்தாலும், யாருக்கு இருந்தாலும் சந்தேகம் வந்து மிகப்பெரிய பிரச்சனை. இத செக் பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கோணி பையில ஒரு ஜென்ம விரோதிகளான ஒரு பாம்பையும், ஒரு கீரியையும் உள்ள போட்டு கட்டிட்டு 2மே உத்து பார்த்துக்கிட்டே இருக்குது. என்னன்னா, சரி நம்மளும் அது ஃபர்ஸ்ட்டு ரியாக்ட் பண்ண வேண்டாம். முதல்ல அவன் நம்மள ஏதாவது தாக்கட்டும், அப்புறம் தாக்கலாம்னு சொல்லி 2மே கம்முனே இருக்குதுங்க. சில மணி நேரம் போது 2மே யோசிக்க ஆரம்பிக்குது. நம்மால் இவ்வளோ அமைதியா இருக்கவே மாட்டானே! இவ்வளோ அமைதியா இருக்கிறான்னா, அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கிறான். இல்லன்னா இவ்வளோ அமைதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்மாளுன்னு சொல்லி 2மே இன்னும் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 2மே எதுவும் பண்ணவே இல்ல. எந்த ஒரு 2மே சண்டை போட்டு எதுவும் பண்ணல. ஆனா 2மே உன்னிப்பா பார்த்துட்டே இருக்கிறான். அந்த சந்தேகம் அதிகமாகிக்கிட்டே போறதுனால, அப்ப கண்டிப்பா ஏதோ வச்சிருக்கிறான். ஏதோ பிளான் பண்றான். ஏதோ பிளான் யோசிச்சு கடைசில 2 மணி நேரம் போச்சு. சாப்பாடு, தண்ணி கிடையாது. எதுவுமே கிடையாது. 2மே கடைசில 2 நாள் பொறுத்து தொறந்து பார்த்தா, அது 2 செத்தே போயிருக்குது. 2 சண்டை போடல, அடிச்சுக்கல, புடிச்சுக்கல, கடிச்சுக்கல, எதுவும் பண்ணல. ஆனா செத்து போச்சு. ஒரே காரணம் என்னன்னா சந்தேகம். கண்டிப்பா இவன் ஏதோ பண்றான். இவன் ஏதோ பண்ணுது. அத யோசிச்சு என்ன சொல்றது? அ மனசு கெட்டு போய், கடைசில உடம்பு கெட்டு போய் செத்தே போச்சு. இதே தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். இப்ப நாம ஏதோ ஒரு விஷயம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம அத செய்யறதுக்கு நல்ல விஷயமா இருந்ததுன்னா, அதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, நம்மள என்கரேஜ் பண்றாங்கன்னா சூப்பர். ஈவன் நம்மளே கூட நம்ம கூட இருக்கிற நல்ல விஷயம் பண்ணணும் அவங்கள என்கரேஜ் பண்ணுறோம்னா சந்தோஷம். அப்படி இல்லைன்னா உண்மையிலேயே நம்ம வந்து அந்த மாதிரி நபராக நாமளும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நபர்கள் கூடவும் நம்ம இருக்கக்கூடாது. 2வது அந்த அக்கறை இல்லாமல் இருக்கிறது. நான் ஒண்ணு செய்கிறேன். எனக்கு தப்பு எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சுன்னா,
அப்போ எனக்கு அடுத்து வர்றவங்க, என் கூட வர்றவங்கள்ட்ட நான் சொல்லணும். நான் இது ஏற்கனவே முயற்சி பண்ணி பார்த்துருக்கிறேன். எனக்கு இந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. நீ ஒண்ணு கவனமா பண்ணு. இல்ல இத பண்ணாதன்னு நான் சொல்லணும். அத விட்டுப்புட்டு, அவன் பட்டு திருந்திக்கிட்டோம் அப்படின்னு நான் வந்து ஒதுங்கி நான் போனாலோ, இல்ல நான் பழகுற நபர்கள் அந்த மாரி இருந்தாங்கன்னா, எனக்கு வந்து திரும்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருமா இல்லையா? ஸோ அதனால நம்மளும் அந்த மாரி நபரா இருக்கக்கூடாது. அந்த மாரி நபர்கள் கூட நம்ம இருக்கக்கூடாது. 3வது ரொம்ப முக்கியம் சந்தேகம். இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்களுக்குள்ளவா இருந்தாலும் சரி, பிசினஸ்ல இருந்தாலும் சரி, ஈவன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்களுக்குள்ள இதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த சந்தேகன்ற ஒரு பெரிய அந்த ஒரு சின்ன விதை ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா, அந்த சந்தேகம் வந்த உடனே பேசி தீர்த்துடணும். அந்த பாம்பும், கீரியும் முதல்ல உஷாரா தான் இருந்ததுங்க. எப்ப அது சந்தேகம் வந்ததோ, அது 2ம் ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா அப்படியே யோசிச்சு போயிடுச்சு. அதே மாரி தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறோம். இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஸா இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு சந்தேகம் ஒண்ணு வரக்கூடாது. வந்துடுச்சுன்னா, அப்பவே பேசி தீர்த்துக்கிட்டோம்னா சந்தோஷம். பேசி தீர்த்துக்கல அப்படின்னா கடைசியில அது எங்க போய் முடியும்னா, இந்த மாதிரி தான் பொருள் சேதமோ, இல்ல உயிர் சேதமோ ஏற்படலாம். அதனால இந்த கதையை கேட்குற நீங்க, இல்ல நான் யாரா இருந்தாலும் சரி, நம்ம பழகுற நபர்கள், நம்ம யார் கூட பழகுறோமோ அந்த அந்த அதில ஒரு 5 நபர்ட்ட பழகுறோம்னா, அந்த 5 நபருடைய சராசரி தான் நம்ம இருப்போம். ஸோ நம்ம பழகுற நபர்கள் அக்கறை இல்லாமலயோ, இல்ல ஒரு நம்மள வந்து நம்முடைய சக்சஸ்க்கு நம்மள என்கரேஜ் பண்ணாத ஒரு ஆளாவோ, இல்ல சந்தேகப்படுற நபராவோ இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து விலகி வந்தது ரொம்ப சந்தோஷம். இதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறாங்க சந்தேகமா இருக்குன்னா, சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வந்தா பேசி தீர்த்துக்கிட்டோம்னா, நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு உயிர் சேதமோ, ஒரு பொருட்சேதமோ நமக்கு வந்து நடக்காது. வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும். சரியா? இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.